ஆனால் எதுல தெரியுமா பேராசைப்படணும்? பேராசைப்படணும், அதை அடைந்தும் கொள்ளணும் என்பதை இஸ்லாம் நமக்கு அதையும் சொல்லுகிறது. பேராசை என்பது மறு உலக வாழ்க்கைக்காகத்தான் படணும். மறுமையில கிடைக்கிற அந்த சொர்க்கத்தின் இன்பத்திற்காகத்தான் நம்முடைய ஆசைகளும் பேராசைகளும் இருக்கணும். அதன்படிதான் செயல்படணும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை விட எல்லாரையும் விட ஒரு நாட்டுக்கு தளபதியாக ஆட்சியாளனாக ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌனுடைய செல்வம் என்பது சொல்லி தெரியணும்னு தேவையில்லை. ஒரு நாட்டுக்கு தளபதி, அவனுடைய வீடு என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அப்படி கோடீஸ்வரனாக ஃபிரௌன் இருந்தால் என்றால் அவனுடைய பங்களா எப்படி இருக்கும்? செல்ல செழிப்புல இருந்தான் ஃபிரௌன். அவனுடைய மனைவி எப்படி மகாராணியா இருப்பாங்க. ராஜா எப்படியோ அதை விட அவனுடைய மனைவி மகாராணியாக அவன் வைத்திருப்பான். அப்படி இருந்த ஒரு மகாராணி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தின் மீது ஆசைப்படல. என்ன ஆசைப்பட்டாங்க? எனக்கு மறுமையில கிடைக்கணும் விரும்பிய காரணமாக அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? லரபல்லாஹு மஸலன் இம்ராத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை மூமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொன்னாங்க அவங்க? ஃபிரௌனும் தேவையில்லை, அவன் வைத்திருக்கிற மாளிகையும் செல்வமும் எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் தான் வேண்டும், மறுமையில சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லி மறுமையில சொர்க்கத்தின் மீது உண்டான பேராசை வைத்ததனால அல்லாஹ்விடம் கையேந்துறாங்க. இறைவா ரப்பி இப்னி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடம் இருக்கிற அந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. என்ன கேட்டாங்க? உன்னிடம் இருக்கிற சொர்க்கத்துல பெரிய மாளிகை, அழியாத மாளிகை, அழியாத இன்பம், அது எனக்கு தான்னு கேட்டு வந்தாங்க. துவா மட்டும் இல்ல, அந்த பங்களாவை விட்டே வந்துட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆசை! இப்படி இருக்கணும் ஒவ்வொரு தாய்மார்களும்.